இஸ்ரவேல் மக்களை தேவன் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினாலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துடைய பார்டர்ல வந்து நிப்பாட்டினார். காதேஸ் பர்னேயாங்கிறது அவங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துடைய பார்டர். ஒரு அடி எடுத்து வச்சோம்னா உள்ள போயிடலாங்க. ஆனா விசுவாசியாதபடினாலே அதுல இருந்து அவனுடைய அந்த 38 ஆண்டு அந்த ஜேர்னி அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. நியாய தீர்ப்பே ஆரம்பிச்சுங்க. கர்த்தர் வேவு வாக்கு அனுப்பினார் பாத்தீங்களா? அதுல ஆரம்பத்தில் பிகினிங்லயே போய் வேவு பார்த்துவானாரு. 10 பேர் தேசத்தை சுதந்திரிக்கவே முடியாது, இங்க ராட்சசன் இருக்கான்னு பயந்தான். 2 பேர் மட்டும்தான் தேவன் செய்வார் என்று இளைப்பார்னா. அந்த இளைப்பார்னவன் உள்ள பிரவேசித்தான். பயந்தவன் என்ன செய்யல? உள்ள பிரவேசிக்கல. தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னே கடந்து செல்வேன், நான் தேசத்தை அவன் கையில கொடுத்தேன்னாரு. ஆனா இவர்கள் அவன் பெரியான்னு நினைச்சு இருதயத்துல கலங்கினபடினாலே அதுல பிரவேசிக்க கூடாமல் போயிட்டுன்னு வேதம் சொல்கிறது. அதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு இராதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கிறார். அடுத்த அடி அடிச்சு வெற்றியின் அடியா இருக்கலாம், அடுத்த அடி வந்து தீர்க்காயுசின் அடியா இருக்கலாம். பார்டர்ல வந்துட்டு விட்டுட்டு போயிடலாம். நீங்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் தேவையெல்லாம் சந்திப்பார் என்பதை குறித்து அவர் மேல பாரத்தை வச்சு வாழலன்னா வாழவே முடியாதுங்க. தேவன் இல்லை என்றால் எதிர்காலமே இல்லைங்க. முதல்ல யார் வேணும்? தேவன் வேணும்.